கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் சாதாரண மனிதரா அல்லது சித்தரா? அவரது வாழ்க்கையும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களும் இந்த வீடியோல பார்க்கப் போறோம். ஒரு கிழிந்த மூட்டையுடன் கணக்கம்பட்டி சுற்றுப்பகுதிகளில் சுற்றித் திரிந்தவர். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியவர். அவர் சொன்ன சில வார்த்தைகள் பலரின் வாழ்க்கையில் திருப்புமுனையாக மாறின. யார் இந்த கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள்? ஏன் இவரை மூட்டை சாமி என்று அழைத்தார்கள்? இன்று அவரது வாழ்க்கை வரலாறும் பக்தர்கள் கூறும் அற்புதங்களும் பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சுவாமிகளின் ஆரம்ப வாழ்க்கை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கணக்கன்பட்டி கிராமத்தில் வாழ்ந்தவர் சத்குரு காளிமுத்து பழனிசாமி சாமிகள். பக்தர்கள் இவரை கணக்கன்பட்டி மூட்டை சாமி என்றும் அழைத்தனர். எப்போதும் சில மூட்டைகளை சுமந்து கொண்டு எளிமையாக வாழ்ந்ததால் அந்த பெயர் வந்தது. பணக்காரர், ஏழை, சாதி, மதம் என்று எந்த வேறுபாடும் பார்க்காமல் அனைவரிடமும் அனைவரும் சமம் என்ற சுவாமிகளின் போதனை. சாமிகளிடம் அரசியல்வாதிகளும் வந்துள்ளனர். சாதாரண விவசாயிகளும் வந்துள்ளனர். ஆனால் அவர் அனைவரையும் ஒரே பார்வையில் பார்த்ததாக பக்தர்கள் கூறுகின்றனர். சர்க்குரு சுவாமிகளின் ஜீவசமாதி. கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் 2014ஆம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். இன்று அவரது ஜீவசமாதி பழனி அருகே கணக்கன்பட்டியில் அமைந்துள்ளது. அங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர். சித்தரா, மகானா அல்லது ஒரு ஆன்மீக குருவா? எப்படி பார்த்தாலும் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் ஆயிரக்கணக்கான மக்களின் மனதில் நம்பிக்கையின் ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக வரலாறு உண்மை தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.